அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த சரக்கு மட்டும் சேவை வரியால எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை, இந்த காலனி, இந்த இடைவாறு, இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி. அப்ப ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனா கூட அவன் வரி தான் கட்ட முடியுமே. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சாந்துக்கு வரி. அப்படின்னா இது அவன் வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டாங்க. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிருச்சு. அத அதிகாரம் அத பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது. மது 2026 மது ஒழிக்கப்படலாம், எத்தனை விஷயம் வந்தாலும் மது ஒழிக்க முடியாது, திமுக ஆட்சி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுவை ஒழிக்கட்டும், வரட்டும். தம்பி, நீங்க மதவாதத்தை எதுக்குறோம். அது மதவாதம், இது மதுவாதம், ரெண்டுமே அழிவு தானே. என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தமா போட்டு அடிச்சு கொள்வாங்க, இவன் சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வான், இவ்வளவுதான் குடிக்க வச்சு கொள்வான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மதுவை ஒழிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும், பேசுவோம். 16 ஒழிப்போம்னாங்க, 21 அதை பத்தி பேசவே இல்லை. எங்கேயாவது மது கடைகளில், டாஸ்மார்க் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சத உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா தம்பி? எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும்? ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்கார்ந்து விற்கிறவங்க குடிக்க வரவன் எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும்? நான் எங்க அண்ணனை சொல்றது, நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும். மதுக்கு எதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும், பாமகவை அழைக்கணும். பாமகனா எங்க ஐயா வர்றாங்க, எங்க ஐயா சின்னையா அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல. சகோதரர் பாலு கூட வரலாம், ஒரு பிரதிநிதி வரலாம்ல. அவர் மதுவுக்கு எதிராக நிக்கிறது யாரு இந்த மண்ணில் நீண்ட காலமா? எனக்கு எங்க அண்ணன் அழைக்கணும், இல்லை அழைக்காம கூட நான் போவேன். நான் அங்கே இருந்தவன் தானே, அதுல எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா என்னை அழைக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.